உலகத்துல பலம் வாய்ந்த நாடுகளுடைய ராணுவம் அணு ஆயுத மையமா வச்சு கட்டமைக்கப்படுது. ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளை கொண்டு மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் மூலமா உலகின் முதல் அணுகுண்டு தயாரிச்சாங்க அமெரிக்கா. தயாரிச்ச கையோட ஜூலை 16, 1945 அன்னைக்கு உலகின் முதல் அணுகுண்டு சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ண ஒரே மாசத்துல இரண்டாம் உலக போரோட இறுதியில ஜப்பான் மேல அணுகுண்டு வீசினாங்க அமெரிக்கா. ஹிரோஷிமா நாகசாகில லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்க இரண்டாம் உலக போர்ல ஜப்பான் சரணடைஞ்சாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அணுகுண்டோட வெப்பத்தோட கதிரியக்கம் பேரழிவை ஏற்படுத்தும்ன்றத உலகமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. 5 வல்லரசு நாடுகளோட இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், வடகொரியாவும் அணு ஆயுத நாடுகளா இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யான்னு இந்த இருபெரும் வல்லரசு நாடுங்க மட்டுமே 10,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல 90% அணு ஆயுதங்கள் இந்த 2 நாடுங்க கிட்ட மட்டுமே இருக்குது. சீனா 350, பிரான்ஸ் 290, பிரிட்டன் 225 அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான் கிட்ட 160க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. உலகத்துல அணு ஆயுத பெருக்கத்தை தடுக்கிற விதமா 1970 அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுல கையெழுத்து போட்ட அமெரிக்காவும் ரஷ்யாவும் நிறைய அணு ஆயுதங்களை செயலிழக்க வச்சாங்க. இந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட மறுத்துட்டாங்க. ஒருவேளை உலகத்துல அணு ஆயுத போர் ஏற்பட்ட மனித இனமே கூண்டோடு அழிஞ்சிரும்.